கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வழியாக உங்களை பார்க்கறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இயேசுவோட நேரம் என்று சொல்லி இந்த நேரடி வழியாக உங்களை பார்க்கறதுல நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. This is the time with Jesus. Hallelujah. இது இயேசுவின் நேரம். அவர் நம்மை தொடுகிற நேரம். அவருடைய வார்த்தையின் வல்லமை புறப்படுகிற அந்த நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே உம்முடைய சந்நிதியில வருகிறோம். இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவரே என் மூலியமாய் நீர் பேசுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தலைப்பின் கீழே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் அன்பானவர்களே, the prayer of faith, விசுவாசம் உள்ள ஜெபம் என்ற அந்த தலைப்பின் கீழே சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நல்லா கவனிங்க அன்பானவர்களே. யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், the book of James chapter 5 verse number 16ல நம்ம வேதம் சொல்லுங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுங்க. அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. பைபிள்ல வேதத்துல பலவிதமான ஜெபங்களை பத்தி சொல்லி இருக்கிறது. உபவாச ஜெபம், கண்ணீரின் ஜெபம், மன்றாட்டின் ஜெபம், பொருத்தனின் ஜெபம், யுத்த ஜெபம், பல ஜெபங்களை பத்தி வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இரவு ஜெபம், அதிகாலை ஜெபம், பல ஜெபங்கள் இல்லை. ஆனா ஒரு ஜெபங்களில முக்கியமான ஜெபம் என்னன்னா, எல்லாம் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துல முக்கியமா இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் விசுவாசம் உள்ள ஜெபம். ஹல்லேலூயா. the prayer of faith. ஆமென். விசுவாசம் என்பது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், விசுவாசம் என்பது அது தேவனை போல வல்லமை. faith as it is a God. விசுவாசம் என்பது தேவனை போல உள்ளது அன்பானவர்களே. எனவே நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறாங்க. விசுவாசம் ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. ஆண்டவராக தேவன் கூட சொல்லும்போது சொல்றார், லூக்கா புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது 19ஆம் அதிகாரத்துல, கடைசி நாட்கள் நான் விசுவாசத்தை காண்பேனோ என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசம் முக்கியம். கிறிஸ்தவர்களாக நமக்கு, விசுவாசிகளாக நமக்கு, ஊழியர்களாக நமக்கு, விசுவாசிகளுக்கு பெயர் என்ன வச்சிருக்கிறோம்? விசுவாசி, விசுவாசி, விசுவாசிக்கிறவன் என்று அவங்களுக்கு நாம் பெயரிட்டிருக்கிறோம் அன்பானவர்களே. காரணம் என்ன? அவன் விசுவாசமாய் ஜெபம் பண்ணுவான். ஹல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்க பண்ணுகிற ரொம்ப நாள் ஜெபமா இருந்தாலும், சுருக்கமா ஜெபமா இருந்தாலும், விசுவாசமாய் 100க்கு 100 அவரே நம்பி, அவரே சார்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் வரும்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், book of Matthew chapter 21 verse number 22ல பாருங்க, சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து போய் அப்பக்கமாய் போய் சமுத்திரத்துல விழுந்து சொன்னால் இது உங்களுக்கு கீழ்ப்படியும் விழும் என்று சத்திய வேதம் சொல்ற. சந்தேகப்படாம ஆண்டவர் சொல்ற, சந்தேகப்படாம நீங்க இந்த மலையை பார்த்து போ அப்பொண்டு போன்னு சொன்னா அது நிச்சயமா உங்களுக்கு கீழ்ப்படியும் நடக்கும் என்று சொல்றாரு. 22ஆம் வசனத்துல சொல்றாரு, ஜெபத்துல எவைகளை கேட்கிறீர்களோ பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும் போது அன்பான சிஸ்டர், எவ்வளவு பெரிய வியாதியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நோயா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சிஸ்டர், பிரதர்ஸ், அன்பான ஊழியர்களே, விசுவாசமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவரால கூடாதது ஒன்றுமில்லை, ஆண்டவரால முடியாதது ஒன்றே இல்லை, அற்புதம் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. காரணம் என்ன? விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னைக்கு உங்க ஜெபம் எப்படி இருக்குது? ஆண்டவர் கொடுப்பாரா? செய்வாரா? நடக்குமா? நடக்காதா? அடுத்த வருஷம் செய்வாரா? அடுத்த மாசம் செய்வாரா? நினைச்சு கொண்டு தான் இருக்கிறேன் தவிர விசுவாசம் உள்ள ஜெபம் இல்லையே. ஜெபித்து ஜெபித்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்றீங்களே, எப்படி அந்த ஜெபத்துல வல்லமை வரும் சிஸ்டர், பிரதர்? எப்படி அந்த ஜெபத்துல வல்லமை இருக்கும்? ஆனா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு புத்தகத்துல, ஜெபத்துல விசுவாசமாய் ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஜெபத்துல அதே மத்தேயு 21ல சொல்றோம், ஜெபத்துல எவைகளை கேட்கிறீர்களோ ஜெபிக்கிறீர்களோ பெற்று கொண்டேன் என்று ஜெபிங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
எனவே விசுவாசமா ஜெபிங்க அன்பானவர்களே. நடக்கிறது வேண்டாம், நமக்கு வேண்டாம், நம்ம செய்கிறதெல்லாம் சந்தேகம் வேண்டாம், ஆக மாட்டது வேண்டாம், எதுவும் வேண்டாம், நமக்கு தேவை ஆண்டவரே நீ செய்வி, நீ குடுப்பி, நீ எங்களை ஆகும், உன்னால முடியும். காலங்கள் மாறும், வருஷங்கள், நாட்கள், கொஞ்ச நாள் ஆகும். வேதத்துல 3 விதத்துல நமக்கு பதில் வரும் அன்பானவர்களே. ஒன்று பதில் இம்மீடியட்டா கிடைச்சிடும், சிலதுக்கு பதில் தாமதமா இருக்கும், சிலதுக்கு ஆண்டவர் நோ சொல்ல, பொதுவாக நோ சொல்ல மாட்டார். காரணம் என்ன? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. எப்படி விசுவாசிக்கணும் அந்த மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தால் பிரயோஜனம் அற்றது. விசுவாசம் இல்லாமல் ஊழியம் செய்தால் பிரயோஜனம் அற்றது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு கொடுத்தா பிரயோஜனம் அற்றது. ஆனா ஆண்டவர் சொல்றார், விசுவாசமா நீ ஜெபத்துல எவைகளை கேட்டாலோ எப்படி விசுவாசிக்கணும்ன்றது சொன்னா சில வார்த்தைகளை சொல்ல அன்பானவர். அதே 11:6 வேதம் சொல்லுகிறது 2 காரியம். ஒன்று, அவர் அவரை நாம் விசுவாசிக்கிறேன், அவர் இருக்கிறார் என்று விசுவாசிங்க ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. எப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்? என் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பா. என் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், அற்புதம் செய்வார். He is there for me. எனக்கு இருக்கிறார் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க சொல்ல, பாஸ்டர் நான் ஒரு அக்கினி பாதையில போயிட்டு, இல்ல வேதம் சொல்லுங்க, அக்கினியில நடந்து போனாலும் நான் உன்னோட இருக்கிறேன். பாஸ்டர் ஒரு கடலில இருக்கிற மாதிரி இருக்குது, நதியில இருக்கிற மாதிரி இருக்குது, தண்ணீர் மேல முழுகிற மாதிரி இருக்குது. இல்ல, தண்ணீரில போனாலும் he is there in the midst of the river, he is there in the midst of the water. அவர் உங்களோடு இருக்கிறார். என்ன விசுவாசம்? he is there for you my dear brother sister. ஆண்டவர் உனக்காக இருக்கிறார் சிஸ்டர், பிரதர் உனக்காக he is there for you. ஏன் விசுவாசத்தை விடுறீங்க? நம்பர் 2, ரெண்டாவது சொல்றாரு, தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்க வேண்டும்? நான் பண்ணுகிற ஜெபத்துக்கு நிச்சயமாய் கண்டிப்பாய் 100க்கு 100 என் ஆண்டவர் பதில் கொடுத்து தான் ஆக வேண்டும், பதில் வந்து தான் ஆக வேண்டும், ஆண்டவர் அற்புதம் செய்து தான் ஆக வேண்டும் என்ற விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீ நிறைய பேரோட ஜெபம் எப்படி? ஆண்டவர் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்ல, செய்தா செய்யட்டும், அப்படி எல்லாம் அன்பாண்டவர்களே. வேதம் சொல்லி எப்படி விசுவாசிக்கணும்னு உங்களுக்கு 2 காரியத்தை வசனத்தின் மூலியமா கற்றுக் கொடுத்த. ஒன்று, என் ஆண்டவர் இருக்கிறார். அவர் இருக்கும் போது என்ன கவலை சிஸ்டர், பிரதர்? அவர் இருக்கும் போது என்ன கஷ்டம்? ஐயா ஊழியக்காரர்களே, அவர் இருக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் இருக்கும் போது நமக்கு என்ன வேதனை? is there for us, is there for you. ஆமென். நம்பர் 2, உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவள் பலன் கொடுத்துத்தான் ஆக வேண்டியது. பூமியிலும் கொடுப்பார், பரலோகத்திலே கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவனவனுக்கு தகுந்த பலன் என்னோட கூட வருகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனவே இந்த செய்தியை பார்க்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பான ஊழியருக்காரர்களே, யாரா இருந்தாலும் டோன்ட் லீவ் யுவர் ஃபெய்த். விசுவாசத்தை விடாதீங்க. இப்ப இருக்கிற காலத்தை பார்த்துட்டு விசுவாசத்தை விடாதீங்க. இப்ப இருக்கிற போராட்டத்தை பார்த்து விசுவாசத்தை விடாதீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து விசுவாசத்தை விடாதீங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமா அற்புதம், அதிசயம் நடந்து தான் ஆக வேண்டும், நடந்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் உங்கள் மீது வரும்படியாக ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்களை மூட விசுவாசத்தோட விசுவாசத்தை விடாதீங்க. ஹல்லேலூயா. அவங்க கேன்சர் பேஷண்டா இருக்கட்டும், எந்த வியாதி உள்ளவர்களா இருக்கட்டும், இயேசுவால, அவருடைய நாமத்தினால, அவருடைய வசனத்தினால சுகமாக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மரித்த தேவ ஆண்டவரே, மரித்த ஜீவன்களுக்கு உயிர் கொடுத்தவரே, அதிசயங்களை செய்தவரே, பார்வையில்லாதவர்களுக்கு பார்வையை கொடுத்தவரே, முடவர்களை நடக்க செய்தவரே, வியாதிஸ்தர்களை சுகமாக்கினவரே, பிசாசுகளை துரத்தினவரே, ஒரே வார்த்தையினால இவைகளெல்லாம் செய்த தேவனே, உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை விசுவாசிக்கிறோம். யாரெல்லாம் இதை செய்தி விசுவாசத்தோட கேட்கிறாங்களோ, பார்க்கிறாங்களோ, இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். Lord, right now I pray in the name of Jesus. Right now miracle
miracle should be happened in the name of Jesus. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. பல நோய்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. வியாதிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நீ செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசமானது அது தேவனை போல வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்யும், அற்புதங்களை செய்வீராக. இனி ஜனங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் இயேசுவின் நாமத்துல விலகட்டும். நம் ஆண்டவர் அவன் நம்பிக்கைகள் விலகட்டும், சந்தேகங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்துல. வயது உங்களுக்கு ஒரு முக்கியம் இல்ல ஆண்டவரே. வருஷம் உங்களுக்கு ஒரு முக்கியம் அல்லப்பா. எந்த வயசுல எந்த வருஷத்திலோ உங்களால 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 ஆசீர்வதிக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். பார்த்த கேட்ட யாவரையும் ஆசீர்வதித்தோம். உடைய பிரசன்னம் உங்க சமூகங்களோடு இருக்கட்டும். உடைய நாமத்துக்கே மகிமை தரக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய யூடியூப் சேனல்ல அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய கரங்களோடு கூட இருப்பதாக. God bless you all. God bless you all.